அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரஃபா சிம்லி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கறியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான பொருள் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாகவும் அதிகமாகவும் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவைக்கிறப்ப. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போதைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்ட உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை மாறணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும் இல்லையா, அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு போட்டால் தான் தக்காளி கரையும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்சம் தக்காளிலாம் கொஞ்சம் மசியும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த மல்லிக்கீரை நான் எதுக்கும் அதிகமாகலாம் போட மாட்டேன். சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நான் கொஞ்சமாக போட்டுட்டு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவெலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சீர்னி சாப்பாடு எங்கள் ஊரில் அப்போதைக்கு அத்தா கறி எடுத்துகிட்டு வந்தாங்க. பீஃபு தான் அப்போ செஞ்சது. நான் இந்த வீடியோ எடுத்து 2 நாளாச்சு. இப்போ தான் அது உங்களுக்காக யூடியூப்பில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அலசி வச்சுருக்க கறி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது, ஏதோ தெரிஞ்சதை பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம்லாம் நிறையாவே சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பித்தா கொஞ்சம் திணறும் இல்லைங்களா, எப்படி பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலல்ல. அதனால தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போதே கொஞ்சம் இந்த கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்கா, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சால்னா தண்ணி, சால்னானா குழம்பு, கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட, தண்ணி கொஞ்சம் சேர்த்து தண்ணியாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சம் கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். எனக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இப்படி செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அப்பப்போ வாய்ஸ் திணறுது பார்த்தீங்களா. இப்போ கொதிச்சிருச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கறி வேகலை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான். ஆரம்பம் தானே, எனக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வர மாட்டேங்குது. போக போக கொஞ்சம் நானும் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கோங்க. ஓகே, பாய் பாய், டாட்டா.